இன்னைக்கு சமையலில் நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு பண்ணலாம். அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக உடச்சக்கடலை, கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டுக்கோம். அதாவது ஒரு 15-20 அந்த மாதிரி எண்ணிக்கையில் வேர்க்கடலையும், ஒரு ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க, இஞ்சி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகு. இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துடலாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு வெடிக்குது, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் இது நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறியை நம்ம சேர்த்துட்டோம். இப்போ காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தாலே அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம புளி தண்ணி சேர்த்துலாம். உங்களுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மெத்தட்